பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தனக்கென்று இறைவன் நல்ல விதியை விதிக்க வேண்டும். பெரும் பேராபத்துக்களும் இடைஞ்சல்களும் நம் வாழ்வில் குறுக்கிடக்கூடாது. என்றும் இறைவனுடைய அருள் நம்மை தொடர்ந்து உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒருவன் நாடினானேயானால் அல்லாவிற்காக மன சுத்தத்தோடு அதிகம் தர்மம் செய்ய வேண்டும். அந்த தர்மம் வாழ்க்கையில் கெட்ட தலையெழுத்தையும் அல்லாஹுடைய அருளுக்கு மாற்றமான இருளையும் அவன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி விடுகிறது. எனவே எந்த ஒரு நிலையிலும் பயணத்தில் சாதாரணமாக இபாதத்துடைய மாஹவுலில் வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை, இப்படி தன்னுடைய தர்மத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய என்னென்ன ஒரு முஸ்தீபுகள் இருக்கிறதோ, முன்னெடுப்புகள் இருக்கிறதோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, தர்மத்துடைய விஷயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு கருணை இல்லவன் என்பதற்கு எடுத்துக்காட்டு நிறைய மக்களை நாம் சொல்லலாம். ஹஸரத் உஸ்மானுல் கனி ரதியல்லாஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமையான தோழர், இன்னும் அவர்களுடைய அருமையான மருமகன், ரசூலுடைய 2 பெண் மக்களையும் மணமுடித்த உஸ்மான் ரதியல்லாஹு, அவர் செய்த தான தர்மங்களால் அவருக்கு கிடைத்த வரம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 2 பெண் மக்களை திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம். ஒரு மகள் இறந்த பிறகு இன்னொரு மகளை திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம். அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் அவருடைய அந்த தர்மம் எந்த அளவுக்கு அவரை ஆணித்தரமாக உருவாக்கியது என்றால், அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கம் நன்மாராயம் கூறப்பட்ட, சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட 10 நபர்களில் அவரும் பிரதானமானவர். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக பெரும் நெருக்கத்தை பெற்ற மருமகனாக, மிக பெரும் நெருக்கத்தை பெற்ற சஹாபியாக அவர் மெளிர்வதற்கு, அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி, முஸ்லீம்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த பொறுப்புக்கு தகுதியானவராகவும், அந்த தகுதியான ஹஸரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹுக்கு பிறகு ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் வரக்கூடிய ஒரு பெரும் சிறப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வாழ்க்கையில் தந்தார். ஒரு மனிதனை தர்மம் எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறது என்பதற்கு ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களைப் போல பல மக்கள் உங்களுக்கு முன் உதாரணம் சகோதரர்களே. அதனால் திரும்பவும் சொல்கிறோம், பயணத்திலும் தர்மம், வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் தர்மம். அதே போல வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்தில் பல முறை என்ற அந்த ரீதியில் உங்களுடைய தர்மத்தை அமைத்து கொள்ளும்போது நிச்சய வெற்றி உங்களுக்கே காத்திருக்கிறது. மென்மேலும் வளர்ந்து பெரும் செல்வங்கள் ஈட்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. உலகம் அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மறுமையின் உலகம் போற்றப்படக்கூடிய சிறந்த வல்லலாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அன்பிற்குரியவர்களே, இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இதுபோன்ற நல்ல விஷயங்களை பிறருக்கும் பகிர்ந்து இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மார்க்க விஷயங்களை கமெண்டில் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சேனலின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனத்தையும் மறுமையின் நற்கூலியையும் தந்தருள்வானாக.